விதியின் கோடுகள் தான் நம்மை ஆட்சி செய்கின்றன. நீ எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் நம் விதி ரேகைகளின் விளைவே. முயற்சி கால் பங்கு, விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பங்கு. எல்லாவற்றிற்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே நம் முன்னோர்கள். அதற்கு என்ன காரணம்? இன்ன காரியங்கள் உனக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது. எச்சரிக்கையாக இருந்திராதிருந்தால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாதபடி இறந்து போனான். எந்த மனிதனின் பாதையையும் திசை திருப்பிவிடும் விதி ஹிட்லரின் ஆணவத்தையும் அழிவை நோக்கி திருப்பிவிட்டது. உலக வரலாற்றை கூர்ந்து நோக்குங்கள். நினைத்ததையெல்லாம் நடத்தி முடித்தவன் எவன்? நினைப்பவன் தான் நீ, முடிப்பவன் அவன். நம்முடைய லகான் இறைவன் கைகளிலே உள்ளது. பிச்சைக்காரி ராணியான கதையும் ராஜா பிச்சைக்காரனான கதையும் அதிர்ஷ்டம் என்ற பெயரிலோ துர் அதிர்ஷ்டம் என்ற பெயரிலோ விதியின் பரிசளிப்பு. ஐயோ, எவ்வளவு ஆசை வைத்திருந்தேனே, இப்படி ஆகிவிட்டதே என்று நீ பிரலாபித்து பயனில்லை. அப்படித்தான் ஆகும் என்று நீ ஜனிக்கும் பொழுதே எழுதப்பட்டிருக்கிறது. ராமனையும் விதி ஆண்டது, சீதையையும் விதி ஆண்டது, காமனையும் விதி ஆண்டது, ரதியையும் விதி ஆண்டது. சோழ நாட்டு கோவலனின் விதி மாதவியின் மயக்கத்திலே இருந்தது. கண்ணகியின் விதி மதுரையிலே இருந்தது. பாண்டியின் நெடுஞ்செழியனின் விதி ஒரு காற்றிரம்பில் அடங்கியிருந்தது. அலெக்சாண்டரின் விதி பாபிலோனியாவில் முடிந்தது. ஜூலியர் சீசரின் விதி சொந்த நண்பனின் கையிலேயே அடங்கியிருந்தது. நெப்போலியனின் விதி அவனது பேராசையிலேயே அடங்கியிருந்தது. மகாத்மா காந்திஜியின் விதி கோட்சேயின் கை துப்பாக்கியில் அடங்கியிருந்தது. அடிமைகள் கிளர்ந்து எழுந்ததும் ஆதிக்க வெறியர்கள் விழுந்து துடித்ததும் காலமறிந்து கடவுள் விதித்த விதி. கடவுளே இல்லை என்று வாதிடுவோரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவன் ஏன் விதிக்கின்றான்? தங்கள் கொள்கைகள் தங்கள் கண் முன்னாலேயே தோல்வியடைவதை கண்டு சாக வேண்டும் என்று தான். உண்மையான பக்தி உள்ள சிலருக்கு ஆண்டவன் ஏன் நீண்ட ஆயுளை தருகின்றான்? தாங்கள் பக்தி செலுத்தியது நியாயமே என்று அவர்களும் அவர்களை பார்த்து பிறரும் உணர்வதற்காகத்தான். இறைவன் விதியை ஒரு வேடிக்கை கருவியாக வைத்திருக்கிறான். சக்தியும் சிவனும் பூமியில் பல வேடங்களில் பிறந்ததாக புராண கதைகள் கூறுவதுண்டு. இறைவன் தானும் விதிக்கு ஆட்பட்டு அந்த சுவையை அனுபவிக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான். அந்த கதைகளை வெறும் கதைகளாக நோக்காமல் இறைவனின் தத்துவங்களாக நோக்கினால் மானிட தத்துவத்தை எப்படி இறைவன் வைத்திருக்கிறான் என்பதை அறிய முடியும். விதி மதி ஆராய்ச்சியில் மதியையே விதித்தான் ஆட்சி செய்கிறது. ஜனனத்திற்கு முன்பும் மரணத்திற்கு பின்பும் நாம் எங்கிருந்தோம் எங்கு போகிறோம் என்று தெரியும் வரை நமக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது. இடைப்பட்ட வாழ்க்கையை அது நடத்துகிறது. காலை வெயிலில் நமது நிழல் நம் உயரத்தை விட பன்மடங்கு உயரமாக இருக்கிறது. மதியத்தில் நம்மை விட அது கூனி குறுகி காலடிக்குள் ஒண்டிக் கொள்கிறது. மாலையில் அது மீண்டும் உயரமாகி விடுகிறது. ஆனால் நம் உருவம் என்னவோ ஒரே மாதிரி இருக்கிறது. நம் உருவமே விதி, நம் நிழலே மதி. எல்லாம் விதியாக இருந்தாலும் அந்த விதியையும் எழுதியவன் இறைவனே என்பதால் அவன் மீது பற்று வைத்திருப்பதே வாழ்க்கையின் மெய்ஞானம் என்று பொருள். நன்றி, வணக்கம்.